வாசிங்க. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து. நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியமான வசனம். ஏனெனில் நான் அவர்களுடைய அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து. உங்களுடைய அநியாயங்கள், என்னுடைய அநியாயங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாராம்? கிருபையா மன்னிச்சிட்டாரு. கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன். இனி நான் நினைக்கவே மாட்டேன் ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நான் நினைக்க மாட்டேன். உன்னுடைய பாவங்களுக்கும் உன்னுடைய அக்கிரமங்களுக்கும் நீ ஓய்வு கொடுக்கணும், அதுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுக்கணும் சொல்லிட்டு என்ன சொல்றார்? வாசிங்க. புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழைமையாக்கினார். முன்னாடி உள்ளது எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன ஆக்கிட்டாரா? பழைமையாக்கினார். பழைமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது. உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. அல்லேலூயா. அந்த காரியங்கள் எல்லாமே உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. உணர்ந்தவங்க தான் இந்த வார்த்தை கிரியை செய்யும், உணராதவங்களுக்கு கிரியை செய்யாது. ஏதோ சொல்றாரு பாஸ்டர், கவனிக்கிறவங்களுக்கு தான் அது புரியும். தாகமா வந்திருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். ஏதோ கடமைக்கு வந்து நிக்கிறவங்களுக்கு தெரியாது. நான் தேவனை ஆராதிக்கணும், அவர் ஆராதிக்க நான் பிறந்திருக்கிறேன். அல்லேலூயா.